தமிழக சட்டமன்ற தேர்தலில் 85% வாக்குப்பதிவு 4ஆம் தேதி முடிவுகள் வெளிவரும் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் அமைதியாக நிறைவு, அலை அலையாக திரண்டு மக்கள் வாக்களிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். தினக்குரல் பத்திரிகையும் பிரதான தலைப்பாக தந்திருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் வரலாறு காணாத வாக்குப்பதிவு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்து விரிவாக நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. இதுவரை இல்லாத வகையில் அமைதியான முறையில் நடந்த 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மாலை 6 மணி நிலவரப்படி 84.41% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதிகபட்சமாக கரூரில் 91.97% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.48% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் நேற்று 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மக்கள் அதிகளவில் வாக்குகளை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்றமையினால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு இரவு 8 மணி வரை நீடிக்கப்பட்டது என்ற முக்கியமான தகவல்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் என பலரும் காலை முதல் தங்களது வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேற்று கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையாருக்கு அவர் எழுதியிருந்த கடிதத்தில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் இந்த விடயத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதான விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் சென்னை மற்றும் பிற நகரங்களில் உள்ள தமிழக வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் செல்வதற்கான உரிய பேருந்து அல்லது பொது போக்குவரத்து வசதி இல்லாமல் தவித்து வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களது வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதற்கான உரிய போக்குவரத்து ஏற்பாட்டை செய்யும் வகையில் மாநில போக்குவரத்து ஆணையக அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையகம் உத்தரவிட வேண்டும். மேலும் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீடிக்க வேண்டும் என்பதான வேண்டுகோள்களும் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதனை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது போக்குவரத்து பிரச்சனையில் சிக்கிய வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவதற்கான வாய்ப்பினை வழங்கும். அந்த வகையில் இரவு 8 மணி வரையில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். அந்த திருத்தப்பட்ட நேரத்துக்குள் வாக்குச்சாவடிக்கு வரும் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்கினை செலுத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என அவர் அந்த கடிதத்தில் கோரியிருக்கிறார். எனவே 234 தொகுதிகளிலும் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் இருந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 249 மாதிரி வாக்குச்சாவடிகள், 325 அனைத்து மகளிர் வாக்குச்சாவடிகள், 71 மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றும் வாக்குச்சாவடிகள், 79 இளம் பணியாளர்கள் பணியாற்றும் வாக்குச்சாவடிகள் என மொத்தமாக 33,211 இடங்களில் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதான தகவல்களை அதில் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தேர்தலில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றிருப்பதான தகவல்களை நாங்கள் காணலாம். இந்த தேர்தலில் மொத்தமாக 5,67,7,380 வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுதி பெற்றிருக்கிறார்கள். சுமார் 14.5 லட்சம் இளைஞர்கள் முதல் முறையாக வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கின்ற நிலையில் மாநிலம் முழுவதும் 33,133 மையங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 75,064 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இந்த பணியில் 3 லட்சத்துக்கும் அதிகமான போலீசாரும் தேர்தல் பணியாளர்களும் 83,000க்கும் அதிகமான போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததான தகவல்களையும் அந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே 4 முனை போட்டி இந்த முறை தமிழகத்தில் நிலவியிருப்பதான தகவல்களையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையிலும் இது குறித்த தகவல் பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருந்தது. அதிலும் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்த நிலையில் மாலை 6 மணி நிலவரப்படி 84.35% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவே அந்த பத்திரிகையும் செய்திகளை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி அந்த பத்திரிகை உட்பக்கத்தில் ஒரு சிறப்பு பகுதியும் வெளியிட்டிருக்கிறது. 5ஆம் பக்கத்தில் மாற்றத்தை விரும்புமா தமிழகம், எழுச்சியுடன் வாக்களிப்பு நிலையம் நோக்கி மக்கள் திரள்வு, வாக்குப்பெட்டிக்குள் முடங்கிய முதல்வர் ரகசியம், தீர்ப்பு மே 4 என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் நேற்று 23ஆம் தேதி இடம்பெற்ற 17வது சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. பல தசாப்தங்களாக திராவிட முன்னேற்ற
கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு துருவங்களுக்கிடையே மாத்திரம் சுழன்று கொண்டிருந்த தமிழக அரசியல் களம் தற்போது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால் ஒரு பெரும் மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. இது வெறும் ஒரு நடிகரின் அரசியல் பிரவேசம் மட்டுமல்ல, பாரம்பரிய அரசியல் கட்டமைப்பையே அசைத்து பார்க்கும் ஒரு மூன்றாவது சக்தியின் எழுச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று 23ஆம் தேதி காலை 7 மணி வரையில் ஆரம்பமாகி மாலை 6 மணி வரை இடம்பெற்றிருந்தது. இந்த வேளையில் 82.24% வாக்குப்பதிவுகள் பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி உருவாகி இருந்தது. காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட 22 கட்சிகளுடன் இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மெகா கூட்டணியை அமைத்திருந்தது. பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 12 கட்சிகளை இணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பலமான கூட்டணியை அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இதுகுறித்து பிரதமரும் வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். அனைத்து வாக்காளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த புனிதமான ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டின் இளைஞர்களும் பெண்களும் பெருமளவில் திரண்டு வந்து சாதனை அளவிலான வாக்குப்பதிவாக வழிவகை செய்யுமாறு ஏற்கனவே வேண்டுகோள் விடுக்கிறேன் என தனது சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருந்தார். முதல்வர் வேட்பாளர் திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியிலும், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சேலம் எடப்பாடி தொகுதியிலும், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியிலும் வாக்களித்திருந்தார்கள். SIR வாயிலாக வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் மாநிலம் முழுவதும் 14 லட்சம் புதிய வாக்காளர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் அந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருக்கிறது. 100% வாக்குப்பதிவு என்பதுதான் தேர்தல் ஆணையகத்தினுடைய இலக்காக இருந்த நிலையில் இந்த முறை அந்த இலக்கை எட்டிப்பிடிக்க வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணையகம் உறுதியாக இருந்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல புதுமையான முயற்சிகளை இந்த முறை மேற்கொண்டிருந்தது. அந்த வகையில் வாக்காளர்களை கவரும் வகையில் வேலூரில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் ரோபோ இயந்திர மனிதன் மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் வாக்களிப்பு நிலையத்துக்கு வருகை தரும் மக்களை இந்த ரோபோ இன்முகத்துடன் வரவேற்றிருக்கிறது. கனிவான குரலில் வரவேற்று வழிகாட்டியை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதேவேளை நிலா என்ற நவீன ரோபோ புதுச்சேரியில் பணியமர்த்தப்பட்டிருந்தது. இந்த ரோபோ வரிசையாக நிற்கவும் அமைதி காக்கவும் அறிவுறுத்தியிருக்கிறது. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, ஒவ்வொரு வாக்கும் நம் நாட்டை வடிவமைக்கிறது போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை அவ்வப்போது இது முழங்கியிருக்கிறது. வாக்காளர்கள் அருகே வந்ததும் அந்த ரோபோ, நான் உங்கள் தேர்தல் உதவி ரோபோ, தயவு செய்து வரிசையில் நில்லுங்கள், வாக்காளர் அடையாள அட்டையை தயாராக வைத்திருங்கள், உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதற்கு நன்றி, நீங்கள் ஒரு பொறுப்பான குடிமகன், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என தமிழில் பேசியிருக்கிறது. முதல் ஆளாக நடிகர் அஜித் வாக்குப்பதிவு செய்திருக்கின்றார். வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்குவதற்கு முன்னதாகவே சென்னை திருவான்மியூரில் உள்ள பாரதிதாசன் பாடசாலையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்ற நடிகர் அஜித்குமார் காலை 6:55க்கு தனது வாக்கினை பதிவு செய்திருக்கின்றார். இதன் மூலம் தமிழகத்தில் முதல் நபராக நடிகர் அஜித்குமார் வாக்களித்திருக்கிறார். பின்னர் முன்னணி திரையுலக நட்சத்திரங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஸ்ருதிஹாசன், அட்லி, சியான், விக்ரம், சிவகார்த்திகேயன், ஜீவா, ஸ்னேகா, பிரசன்னா, சூர்யா, ஜோதிகா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் தங்களது வாக்கை வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அளித்திருக்கின்றார்கள். அதிக மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தாலும் வெயிலின் தாக்கத்தினாலும் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரத்துக்கு நீடிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் மூலம் கோரிக்கை எடுத்திருந்தார். இதேவேளை தமது வாக்கினை செலுத்திவிட்டு கைவிரலில் மை வைத்ததை இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் புகைப்படம் எடுத்து தமது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் விசில் சின்னத்துக்கு வாக்களிப்பதை தொலைபேசியில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் 10:30 நிலவரப்படி நாங்குநேரி பெரும்பத்தூர் கிராமத்தில் இருக்கின்ற 290வது வாக்களிப்பு நிலையத்தில் 969 வாக்காளர்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். மார்ச் 2ஆம் தேதி நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் நீதி கிடைக்கவில்லை என கோரி தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஹண்டே. அவருக்கு தற்போது வயது 99. வாக்களிப்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, நாம் விட்டுச் செல்லும் எதிர்காலத்துக்கான பொறுப்பு. இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவார்கள் என நம்புகிறேன் என்பதாகவும்
அவர் இதில் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாலை 3 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக குமாரபாரளையம் பகுதியில் 80% வாக்குப்பதிவு பதிவாக இருந்தது. குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டை பகுதியில் 56.15% வாக்குப்பதிவு பதிவாக இருந்ததான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. எவ்வாறாயினும் தமிழகத்தில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவுகள் நிறைவேற்றிருந்தன. அந்த வகையில் வாக்களிப்பு நிலையங்களில் கட்சிகளுடைய முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதனுடைய முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்பதாக செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்பட்டிருப்பதோடு விஜயினுடைய வருகையோடு இது தொடர்பான எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. இவ்வகையான முடிவுகள் வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.